தலை துண்டிக்கப்பட்டு தண்டவாளத்தில் இறந்து கிடந்த சேலம் பொறியியல் மாணவரின் உடலை பிரேத பரிசோதனை செய்யும் பணியை மருத்துவர்கள் துவக்கினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த கோகுல்ராஜ் என்ற பொறியியல் மாணவர் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நாமக்கல் மாவட்டம் தொட்டிப்பாளையம் என்ற இடத்தில் ரயில்வே தண்டவாளத்தில் தலை துண்டிக்கப்பட்டு இறந்து கிடந்தார். அவரது சாவில் மர்மம் இருப்பதாகவும் இச்சம்பவத்தை கொலை வழக்காக மாற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கூறி அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனிடையே பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் பார்த்திபன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கோகுல்ராஜ் உடலை சிறப்பு மருத்துவர்கள் குழுவை கொண்டு பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அதை வீடியோவில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் கோகுல்ராஜின் உடலை பிரேத பரிசோதனை செய்யும் பணி சேலம் அரசு மருத்துவமனையில் துவங்கி நடைபெற்று வருகிறது. பரிசோதனை பணி முடிவடைந்ததும் இது தொடர்பான அறிக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது போஸ்ட்மார்ட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் முடிவில் அது அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 3 டாக்டர்கள் இந்த போஸ்ட்மார்ட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது முழுவதும் வீடியோகிராஃப் செய்யப்படும்.